السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن أعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. ஆமன்னா பில்லாஹ் ஸல்லல்லாஹு மௌலானா அலியுல் அதீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள், என் இறைவா, இந்த நகரத்தை அபயம் மிக்க நகரமாக ஆக்கி புரிவாயாக. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரமாக்குவாயாக. என் இறைவா, இந்த சிலைகள் நிறைய மக்களை வழிகேட்டில் கொண்டு சேர்த்து விட்டன. என்னை யார் பின்துயர்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். எனக்கு மாறு செய்யக்கூடியவர் யா அல்லாஹ், நீயே சிறந்த மன்னிப்பாளன் கருணையாளன். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். எங்கள் இறைவா, என்னுடைய பிள்ளைகளை ஒரு மயானத்தில் நான் தங்க வைத்திருக்கிறேன். பயிர்கள் விளையாத உன்னுடைய புனிதமான இல்லத்தின் அருக நான் அவர்களை குடியமர்த்திருக்கிறேன். எங்கள் இறைவா, எங்களுடைய பிள்ளைகள் ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எனவே மக்கள் பலருடைய இதயங்களை அவர்கள் பக்கம் பிரியப்படுமாறு ஈர்க்குமாறு நீ ஆக்கிவை. அவர்களுக்கு பல்வேறுபட்ட உணவு வகைகளை கனி வகைகளை ரிசுக்காக தந்தருளியா அல்லாஹ் லஅல்லஹும் யஷ்குரூன். அவர்கள் நன்றி செலுத்த வேண்டுமே. குர்ஆனில் 13ஆம் பாகத்தில் 14ஆம் அத்தியாயத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் இங்கே இடம் வருகின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதயத்தை அள்ளுகின்ற சில துஆக்களை கேட்கிறார். சூரா இப்ராஹிமுடைய அத்தியாயத்தில் உள்ள வசனங்களுடைய விளக்க உரையை தான் நாம் பார்த்து வருகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைகள் இங்கே இடம் வருகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரளயங்கள் ஏற்பட்டன. அவருடைய பிறப்பு பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். அவருடைய ஏகத்துவ கொள்கை கோட்பாடு பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறுபட்ட சோதனைகளை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தங்கள் வாழ்ந்த அந்த பிறந்த அந்த கின்ஆன் பிரதேசத்திலிருந்து ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய, புலம்பெயர வேண்டிய அந்த நிர்பந்தமெல்லாம் ஏற்பட்ட பல்வேறுபட்ட வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு காலகட்டம் வருகிறது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய ஆணை பிரகாரம் தங்களுடைய அன்பு மனைவி, இரண்டாம் மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தங்களுடைய பிஞ்சு பிள்ளை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளம் பிள்ளை அவர்களையும் மக்காவிலே அந்த பாலைவன பகுதியில் ஜனசஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல அந்த ஃபாரான் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் ஃபாரான் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவார்கள். அங்கே அவர்களை தங்க செய்கிறார். ஜனசஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல தங்க செய்துவிட்டு, அது இறைவனுடைய உத்தரவு ஆணை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சிரியாவிற்கு சென்று விட்டார். சிரியாவுக்கு சென்றுவிட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். அவருடைய அன்பு புதல்வர் இளைஞராக மாறியிருக்கிறார். அவர்களுடைய தனையன் இருக்கிறார, அவர் நல்ல ஒரு வாலிபராக மாறிய அந்த நிலைமையில் தான் அங்கே புனித காபத்துல்லாவை, அதனுடைய அஸ்திவாரத்தை கண்டுபிடித்து காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் பண்ணுகிறார். காபத்துல்லா மண்ணுக்குள் புதையுண்டு போயிருந்தது. ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாண்பிக்கிறார். காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை ஸ்கெட்ச் போட்டு ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பிக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தை அகழ்ந்து அந்த இடத்திற்குள்ளே அமிழ்ந்திருந்த அந்த புனித காபா, அதனுடைய அஸ்திவாரங்களை கண்டுபிடித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் அவருடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை புனர் நிர்மாணம் வருகிறார்கள். காபத்துல்லாவுக்கு ஒரு புத்தெழுச்சி ஏற்படுகிறது. நீண்ட நெடிய காலமாக
அந்த ஃபாரான் பள்ளத்தாக்கில் அந்த காபத்துல்லா பூமிக்குள் அமிழ்ந்திருந்தது, மறைந்திருந்தது. மக்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில், இந்த பகுதியில் தான் காபா இருந்தது என்று. எனவே அவர்கள் ஒரு யூகமாக அனுமானமான முறையில் அந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காபத்துல்லா, பூமிக்குள் புதையுண்டிருந்த அந்த காபத்துல்லா, நபி ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துகிறார்கள் இந்த காபத்து. அதற்கு முன்னால் அவர்கள் கேட்ட துவாக்கள் தான். எதற்கு முன்னால் என்றால், தங்களுடைய அருமை துணைவியார் ஹாஜரா அம்மை அவர்களையும் அவருடைய பிஞ்சு பிள்ளையை இஸ்மாயிலையும் அந்த பாலைவன பகுதியில் விட்டு செல்கிற போது கேட்ட துவாக்கள் தான் இந்த துவா. காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பின்னால் கேட்ட துவாக்கள் சூரா பஹராவில் இடம் வருகிறது. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம் என்று சூரா பஹராவில் இடம் வருகிறது. இப்போது ஒரு அழகான துவாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அற்புதமான ஒரு துவா. அந்த துவாக்கள் தாங்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் தயவு செய்து இந்த சூரா இப்ராஹிம் அத்தியாயத்தை புரட்டி அவர்கள் கேட்ட துவாக்களுடைய அந்த மொழிபெயர்ப்பை கொஞ்சம் பாருங்கள். நாமும் அந்த துவாக்களை கேட்கிறோம். அவர் என்ன துவா கேட்கிறார்கள்? என் இறைவா, இந்த பூமியை, இந்த மக்கா நகரத்தை அபயம் மிகுந்த ஒரு நகரமாக நீ ஆக்கிவை. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கங்களில் ஈடுபடுவதிலிருந்து நீ காப்பாற்று, அதிலிருந்து எங்களை தூரமாக. அன்றைக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் கேட்ட அந்த துவா, அருமை சகோதரர்களை, பெரியவர்களே, இன்றைக்கும் அந்த பூமி அபயம் மிக்கதாக இருக்கிறது. விலங்கினங்கள் கூட எழுதுகிறார்கள், விலங்கினங்கள் இருக்கின்றனவே அவை கூட அமைதியாக நிம்மதியாக உலாவும், யாரும் அதற்கு எந்த இடமும் தரமாட்டார்கள். அந்த விலங்கினங்களும் யாருக்கும் எந்த இடையூறும் தராது. எந்த மக்கள், எத்தனை மக்கள், லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் அங்கே சென்று வருகிறார்கள், புனித மக்காவுக்கு சென்று வருகிறார்கள். அபயமிக்க ஒரு பூமியாக இருக்கிறது. அங்கே சென்றால் மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். ஹாஜிமார்களிடத்திலே கேட்டால் சொல்வார்கள், திரும்பவும் திரும்பவும் நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், திரும்பவும் திரும்பவும் நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாருடைய நாவுகளிலிருந்தும் வருகின்ற அந்த வார்த்தையின் காரணம், அங்கே சென்றால் ஒரு மன அமைதி. எங்கள் ஊரில் ஒரு ஜுவல்லரி வைத்திருக்கிற ஒரு பெரிய குடும்பம், 15 பேர் கொண்ட ஒரு குடும்பம் அங்கே சென்றார்கள். அவர்கள் ஒரு 10-15 இடங்களில் ஜுவல்லரி வைத்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய காரணத்தினாலே நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன். எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலாக ஒலித்த ஒரு விஷயம், அங்கு சென்றதற்கு பின்னாலே மனசில் அப்படிப்பட்ட ஒரு அமைதி. இத்தனை கடைகளை விட்டு வைத்திருக்கிறோம், விட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு அந்த சிந்தனையே வரவில்லை. எத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் வேலை செய்கிறார்கள். 10 ஜுவல்லரிகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கில் வேலை செய்கிறார்கள். ஆனால் யாரை பற்றியும் எந்த ஒரு கவலையும் வரவில்லை. அதற்கு பின்னால் ஹஜ்ஜெல்லாம் முடித்ததற்கு பின்னால் தான் நாங்கள் தொடர்புக்கு சென்றோம். கடைகள், நிர்வாகங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதாக அல்லாஹுடைய பாதுகாப்போடு கேட்கிறார்கள். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த கினான் பூமி இருக்கிறதே, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிலை வணக்கங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள், என் பிள்ளைகளும் நானும் சிலை வணக்கங்களில் ஈடுபடக்கூடாதியா அல்லாஹ், எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். அதன் காரணமாகத்தான் அங்கிருந்து அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து புலம்பெயர்ந்து வந்திருந்தார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டுமே. எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி சென்று விடக்கூடாது. கேட்க வேண்டிய ஒரு கடமை. இதனுடைய படிப்பினை என்னவென்றால், கேட்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, வேறொன்றுமே இல்லை. காரணம், அந்த மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? எங்கள் மூதாதையரெல்லாம் சிலை வணக்கங்களில் ஈடுபட்டார்கள், குஃப்ரு ஷிர்கில் ஈடுபட்டார்கள், நாங்களும் ஈடுபடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கங்களில் ஈடுபட்டார்களா? அவர்கள் ஈடுபடவில்லையே. அவர்களை அவர்கள் பின்பற்றாமல் இருந்து விட்டார்கள். எனவே தான் ஷிர்க் குஃப்ரிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள். ரப்பிஜ்அல் வஜ்னுப்னி வ பனிய என்கிறார்கள், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்கிறார்கள். பனிய என்றாலே என்னுடைய பிள்ளைகள், பாவங்கள் செய்யாதவாறு பாதுகாத்து விடு என்று சொல்கிறார். அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே, அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. நாம் இப்போதே கேட்க வேண்டும். நாம் கேட்டோம் என்றால்
இப்போதைய நம்முடைய சந்ததியிலும் பாதுகாக்கப்படுவார்கள். பிற்காலத்திலே நம்முடைய சந்ததியிலிருந்து அடுத்து பெறப்படுக்க போகிற தலைமுறையில் இருக்கிறார்களே அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். எந்த பாவச் செயல்களையும் ஈடுபட மாட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் மக்கள், நபி இசாக் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் கேட்ட துஆவுடைய ஒரு பலன் என்ன? இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எண்ணற்ற இறை தூதர்கள் பிறந்தார்கள். அவருடைய சந்ததிகளில் இறை தூதர்கள் அன்பியாக்கள் அதிகம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவர்களுடைய வழித்தோன்றல்களில் நல்லவர்கள் உருவானார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்கள் பெருமானார் இறுதி தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஃபேமிலியிலிருந்து வந்தவர்கள் தான். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த நபியினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை பிறப்படக்க செய்திருக்கிறானோ, வாழ செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த உயர்ந்த நபி, உன்னத நபி, ஹைருல் அன்பியா அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான், இறுதி தூதராக வந்தவர். அவர்கள் கேட்ட துவா அங்கே கபூலாகிறது. அவர்கள் கேட்ட துவா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேட்ட துவா 4000 ஆண்டுக்கு பின்னாலே என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தோன்றுகிறார்கள். அடுத்து அவர்கள் கேட்கிற துவாவை பாருங்கள் அன்பான பெருமக்களே. நேரம் குறைவு. நான் என்னுடைய பிள்ளைகளை பயிரே விளையாத ஒரு பொட்டலிலே தங்க வைத்து விட்டு செல்கிறேன். என் மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் கேட்கிறார்கள். நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? ஒரு பக்கம் நம்முடைய மக்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினரை தொழுகைக்கு விழித்தளச் செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் துஆவும் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஜ்அல் அஃபீதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இந்த பூமியின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக ஆக்குவாயா? கேட்ட துஆ நிறைவேறிவிட்டதா இல்லையா? கோடான கோடி மக்கள் அங்கே ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அங்கே சென்று வந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இந்த துஆ கபூலாகும். வர்சுக்கும் என சமராத், எல்லா வகையான உணவுகளையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு தான். எல்லா உணவுகளும் கிடைக்கிறதா இல்லையா? புரிந்த மக்கா மதீனா நாம் சென்றோம் என்றால் நமக்கு தேவையான அத்தனை உணவுகளும் கனிவர்க்கங்களும், ஒவ்வொரு நாட்டு மக்கள் என்னென்ன உணவுகளை புசிப்பார்களோ அத்தனை உணவுகளும் கிடைக்கிறது. அன்று அவர்கள் கேட்ட துஆவினுடைய ஒரு பலன் தான், இஹ்லாஸோடு இதய தூய்மையோடு அவர்கள் கேட்ட அந்த துஆவின் பலன் தான். வர்சுக்கும் என சமராத்தில் அல்லாஹ்வும் யஷ்குரும், அவர்கள் சுக்ரியா செய்ய வேண்டுமே என்று இந்த துஆ. அடுத்து சில துஆக்கள் இருக்கிறது, நாளை தினம் நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வும் யஷ்குரும், நமக்கு வலியுறுத்தப்படுவது என்ன? அல்லாஹ் நமக்கு என்னென்ன உணவு வகைகளை தருகிறானோ, என்ன கனிவர்க்கங்களை தருகின்றானோ அதை உண்டு மகிழ்ந்து புசித்து மகிழ்ந்து லக்கல் ஹம்து வலக்க சுக்குரு நாம் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே நன்றி அனைத்தும், அல்லாஹும் இஷ்குரும் சொல்ல வேண்டும். அப்போதான் அல்லாஹ் மென்மேலும் நம்முடைய வாழ்க்கையில் வளத்தை தருவான் என்கின்ற பல்வேறுபட்ட பாடங்கள் நமக்கு இந்த துஆக்கள் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. வாழ்க்கையில் பின்பற்ற அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.